இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல 20 வயசுலயே இடுப்பு வலி, கை கால் வலி, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. அட போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியான வாழ்க்கையா தாங்க இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம கிச்சன்லயே இருக்கு. கருப்பு உளுந்துல அயர்ன், கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பொண் குழந்தைங்க, பசங்க 2 பேத்துக்குமே நீங்க குடுத்துட்டு வரும்போது அவங்களோட எலும்புகள் நல்லா வலுவாகும். இந்த கருப்பு உளுந்து பால்ல டேஸ்ட்டுக்கும் குறையே இருக்காதுங்க. குழந்தைங்க ஹெசிடேட் பண்ணாமலும் சாப்பிடுவாங்க. 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது கூட 8 மடங்கு தண்ணி சேர்க்கணும். 1/4 கப் உளுந்துக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா உளுந்த தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம உளுந்து வேக வச்ச தண்ணி, இது கூடவே 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கேஸில் எடுத்து வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அது 1/4 கப் தண்ணியில் கரைச்சா மட்டும் போதும். 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வந்து உளுந்து கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கருப்பட்டி சேர்த்தும் செய்யலாம். நீங்கள் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான உளுந்து பால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.